குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியாக பயம். குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9. அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். வணக்கம். தனுசு ராசிக்கு குரு பயிற்சி 2024 எப்படின்னு பார்ப்போம். குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கை ஏற்றத்தை தரும். அப்புறம் பேக் போன், முதுகு ப்ராப்ளம், ஃபேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாமே நல்லா இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கள் சாமி சந்தோஷம்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த டைம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த கஷ்டம் எல்லாமே படிப்படியாக தீரும். உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இத்தனை நாளாக புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இப்போ இந்த டைம் உங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. இந்த டைம் உங்கள் மேலே உண்மையாகவே அன்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி உங்களுக்கு விரயம் ஏற்படும். ஆனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் புத்திசாலித்தனம். அதே மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதில் பண்ணணும்னா இன்னும் ப்ராஃபிட்டோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஏற்றம். உங்கள் ராசிக்கு அமோகமாக இருக்குது இந்த குரு பயிற்சி 2024. ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் வேறு ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த டைம் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற சேலரியில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் தான். நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. நல்ல ட்ராவல் ஏற்படும். அதே மாதிரி சுப காரியங்கள், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிற சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்கள். அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ப்ரொமோஷன் இந்த மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழிலிருந்து தனியாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பண வரவு ஏற்படும். அதே மாதிரி சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு வண்டி வாங்குறதுக்கான டைம் இந்த டைம் பீரியட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் உங்களால் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபேமிலியை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசாதீங்க. அதே மாதிரி தேர்டு பர்சனை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் பண்ணாதீங்க. அவங்க சஜஷனை கேட்டு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அவ்வளோதான். நீங்களும் யார்கிட்டையும் போய் நீங்களும் ஒரு தேர்ட் பர்சனை யார் ஃபேமிலியில் போய் இன்வால்வ் ஆக வேண்டாம். அவங்களுக்கு சஜஷன் கொடுக்க வேண்டாம். அவங்க யாராச்சும் உங்கள் ஃபேமிலிக்கு சஜஷன் கொடுக்குற மாதிரிலாம் வேண்டாம். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறத நீங்களே பார்த்துக்கிட்டா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி 2024 தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்குது. நன்றி.